ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ உங்களுடைய ஆதரவுக்கு மிக்க நன்றி. ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிவைன் மெசேஜஸ் பார்க்க போகிறோம். உங்களுடைய கரண்ட் சிச்சுவேஷன் எதுவாக இருக்கட்டும், அதற்குரிய ஒரு மெசேஜ் என்ன அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இது ரிலேட்டட் உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பில் இருக்கலாம், அல்லது காமனான ஏதாவது ஒரு மெசேஜஸ் இருக்கலாம். ஓகே, இன்றைக்கி நான் பயல் செலெக்ஷன் வைக்கலை. ஸோ இந்த ஆரக்கிள் டெக்கில் எப்படின்னா சஃபில் பண்ண முடியாது, அதனால் நான் கார்ட்ஸ் எடுத்து வச்சிட்டேன். ஒரு 9 கார்ட்ஸ், 9 மெசேஜஸ் உங்களுக்காக எடுத்து வச்சிட்டேன். ஸோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். உங்களுடைய மெசேஜஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் மெசேஜஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா, ஹீலிங் அப்படின்றது வந்திருக்கு. Imagine yourself and your beloved surrounded by light. Feel your relationship being healed this very moment அப்படின்றது வந்திருக்கு. மேபி அட் ப்ரெசன்ட் நீங்கள் ஹீல் ஆகிட்டுருக்கலாம், இல்லை ஹீல் பண்ணணும் அப்படின்ற ஒரு மெசேஜ் தான் உங்களுக்கு வந்திருக்கு. அது உங்களுக்கும் இல்லாமல் உங்களுக்கு சார்ந்தவங்களுக்கும் அந்த லைட் அப்படின்றது கிடைக்கும். ஸோ எப்படின்னா, ஒரு இமேஜின் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு உங்களுடைய ஸ்பிரிட்டில் இருந்து நீங்கள் நினைக்கிற விஷயம், உங்களுடைய கஷ்டங்கள், உங்களுடைய ப்ரேயர்ஸில் உங்களுக்கு ஒரு வழி பிறக்குது அப்படின்ற ஒரு மைண்ட் செட் கொண்டு வந்துட்டீங்க, உங்களுக்கு கிடைக்கிது அப்படின்னா, அது அந்த லைட் உங்களுக்கும் உங்கள் சார்ந்தவங்களுக்கும் அது பரவும் அப்படின்ற மாதிரி தான் இங்கே வந்திருக்கு. ஸோ அது கண்டிப்பாக இப்போ நீங்கள் இருக்கிற சிச்சுவேஷனுக்கு வேணும், அந்த ஹீல் ஆகிக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்குது. அதே மாதிரி இப்போ சப்போஸ் நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க, இல்லை உங்கள் பார்ட்னர் நினச்சி நீங்கள் அந்த ஹீல் அவங்களுக்கும் சென்ட் பண்ணலாம். அந்த ஹீலிங் ஏன்னா அவங்களுக்கும் ஒரு கஷ்டம் இருக்கலாம். இது ரிலேட்டட், நீங்கள் எதை நினச்சி ஓரி பண்ணிகிட்ருக்கீங்களோ, எதை நீங்கள் ஒரு ஒரு உங்களை ஆசையாக இருக்கலாம், அது ஓகே நீங்கள் மனசில் நினைக்கிற விஷயம் இன்னும் நடக்கலையே, ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கலாம், இல்லை அங்கீகாரம், அந்த மாதிரி அப்ரிஷியேஷன் இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு, ஏதோ ஒரு விஷயம் இருக்குல்ல, அந்த விஷயத்துக்கு உங்களுக்கும் சரி, உங்களுடைய ஒரு சார்ந்தவங்களுக்கும் சரி, அந்த ஹீலிங் எப்படி இருக்கணும்னா, உங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு இமேஜின் பண்ணி அந்த ஹீல் கொடுக்குற மாதிரி ஒரு ஃபீல் பண்ணுங்கள். அதே உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆயிரும். ஸோ இது மனதளவில் நீங்கள் பண்ணும்போது ஒரு ரியாலிட்டியும் உங்களால் கொண்டு வர முடியும் அப்படின்ற மாதிரி தான் இந்த ஃபர்ஸ்ட் கார்டு உங்களுக்கு வந்திருக்கு. செகண்ட் மெசேஜ் என்ன அப்படின்னா, ப்ளேஃபுல்னஸ் அப்படின்றது வந்திருக்கு. லவ்ஃபர் இஸ் த பெஸ்ட் தெரபி, ஹாவ் சம் ஃபன் டுகெதர் அண்ட் ரிமெம்பர் லவ் இஸ் த கிரேட்டஸ்ட் ஹீலர் அப்படின்றது வந்திருக்குங்க. ஸோ இது என்னென்னா உங்களை ஞாபகப்படுத்துகிறாங்க அப்படின்ற மாதிரி தெரியுது. மேபி உங்களுடைய மனசு, உங்களுடைய சோல் பார்க்கும்போது நிறைய ஒரு பெயின்ஃபுல்லாக இருக்கலாம். ஏன்னா இது ஒரு காமன் ப்ரெடிக்ஷன் தான். ஸோ உங்களுக்கு எந்த மெசேஜ் சூட் ஆகுதோ எடுத்துக்கோங்க. பட் இந்த மெசேஜில் என்ன வந்திருக்குன்னா, நீங்கள் சிரிச்சே ரொம்ப நாளாக இருக்கும். ஸோ சிரித்து ஒரு உங்களுக்கு பிடிச்ச விஷயம், அதாவது காமெடி ஒரு இது கூட பார்க்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு ஃபன்னாக என்ன தோணுதோ அது பண்ணலாம். அதாவது மியூசிக்காக இருக்கலாம், இல்லை உங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட்டாக ஒரு என்விரான்மெண்ட் அப்படின்றத மாற்றுங்க, ஒரு பாசிட்டிவாக கொண்டு போங்க. அந்த ட்ரைண்டாக இருக்கிறதும் சரி, அது உங்களுக்கு அந்த அன்பு கிடைக்கலையே, இல்லை ஏதோ ஒரு இயக்கங்கள் தானே இங்கே உங்களுக்கு ட்ராபேக் ஆகுது, ஒரு கான்ஸ்டண்ட்டாக இல்லாமல் போகுது, உங்கள் சோலுக்கு அது அஃபெக்ட் ஆகுது, அதை கொஞ்சம் மாற்றுங்க அப்படின்ற மாதிரி தான் இங்கே சம் ப்ளேஃபுல்லாக இருங்க. ப்ளேஃபுல்னால் மனசை ஃப்ரீயாக வச்சுக்கோங்க. ஆனால் நடக்க போகுது, அதில் சேஞ்சஸ் கிடையாது. ஆல்ரெடி நடந்ததுக்கு நினச்சிட்டே இருந்தீங்க அப்படின்னா, பாஸ்டில் இருந்து நீங்கள் ப்ரெசென்ட்டில் வரல அப்படின்றது அர்த்தம். ஸோ ப்ரெசென்ட்டில் நல்லா இருக்குன்னா, நீங்கள் ப்ரெசென்ட் சென்ஸில் நீங்கள் இருந்தால் தான் ஃப்யூச்சர் நல்லாயிருக்கும் அப்படின்றது தான் இங்கே மீன் ஆகுது. ஸோ நீங்கள் லவ் அப்படின்றது கிரேட்டஸ்ட் ஹீலர் அப்படின்றது ஸோ சில விஷயங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணாத விஷயங்கள் நடக்கலாம் லைஃப்பில். ஸோ ரொம்ப பிடிச்சவங்களே, ரொம்ப நம்பினவங்களே ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும், இல்லை ஆர்கியூமெண்ட்ஸ் நடந்திருக்கும். ஸோ இங்கே ஹீல் அப்படின்றது எப்படி இருக்கணும் அப்படின்னா, லவ் இஸ் த கிரேட்டஸ்ட் ஹீலர். விட்டு கொடுத்துட்டு போயிருங்க. சில சமயம் அவங்களுக்காக, ஏன்னா ஆல்ரெடி அவங்க மேலே ஒரு அன்பு வச்சுருந்துருப்பீங்க, ஒரு ஏன்னா டீப் லவ் அப்படின்றது இருந்திருக்கும். ஸோ சில சமயங்களில் ஒரு சிச்சுவேஷனில் அந்த மாதிரியும் திங்க் பண்ண வேண்டியிருக்கும். அவங்களுடைய ஏன்னா சிலருக்கு நல்லா பழகியிருப்பாங்க,
பட் இது வந்து ரிலேஷன்ஷிப்பில் இருக்கலாம், இல்லை ஃபேமிலிக்குள்ளே இருக்கலாம், அக்கா தங்கச்சி, அண்ணன் தம்பி, அப்பா அம்மா, உங்களுடைய பிடிச்சவங்க, ஓகே, ஃப்ரெண்ட்ஸ், யாரை வேணாலும் இருக்கலாம். பட் ஆனால் அவங்களுடைய மைனஸ் நீங்கள் வந்து நினச்சி வருத்தப்பட்டுருக்கலாம், இல்லை உங்களுடைய மைனஸ் நினச்சி அவங்க வந்து ஒரு ஃபீல் பட்டு, ஏன்னா வந்து அது ஒரு செப்பரேஷன் ஆகிருக்கும் ஃபுல்லாகவே, அந்த மாதிரி இருக்கலாம். அது வந்து மனசு தாங்காமல் இருக்கும். அந்த மனசு வந்து ஒரு கஷ்டம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஏன் இப்படி பண்ணாங்க, ஏன் இந்த மாதிரி சுச்சுவேஷன் நமக்கு நடந்துச்சு, நல்லா தானே பேசிட்டு இருந்தாங்க அப்படின்ற ஒரு ஃபீல் உங்களுக்கு வந்து அது வந்து பாரமாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வரும்ல, அதுதான் இங்கே வந்திருக்கு. ஸோ இதுக்கு வந்து என்ன ஒரு சொல்யூஷன் அப்படின்னா, லவ் இஸ் த கிரேட்டஸ்ட் ஹீலர் அப்படின்றது வந்துடுது. ஸோ இங்கே வந்து மன்னிச்சு மறந்துடலாம் அப்படின்ற ஒரு ஃபீல் கூட இங்கே வருதுங்க. சில சமயங்களில் அவங்களோட லவ்வும் நம்ம வந்து அது ரியலைஸ் பண்ணியிருப்போம். அந்த சிச்சுவேஷன் டைமிங் வந்து ஒரு சில டைமில் வந்து அந்த மாதிரி அவங்கள பேச சொல்லியிருக்கலாம், இல்லை அந்த மாதிரி ஒரு தருணம் அவங்களால நடந்திருக்கலாம். ஸோ அவங்கள வந்து மன்னிக்கிறனாலையும் அதை ஃபர்கிவ் பண்ணுறனாலையும் உங்களுக்கு வந்து இதிலேருந்து ரிலாக்ஸ் ஆவீங்க, ரிலீஃப் ஆவீங்க. ஸோ அந்த எனர்ஜி, அந்த ட்ரைன்ட் எனர்ஜிலேருந்து வெளியே வர முடியும். ஓகே, உங்களை நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ண முடியும். அதுதான் இங்கே வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, அதனால தான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து ஹீலிங் அப்படின்றது வந்துருச்சு, செகண்ட் வந்து ப்ளேஃபுல்னஸ் அப்படின்றது வந்திருக்கு. ஸோ தேர்ட் வந்து என்ன அப்படின்னா, சாக்ரெட் யூனியன் அப்படின்றது வந்துருக்குங்க. ஹானர் அண்ட் ட்ரெஷர் யுவர் ரிலேஷன்ஷிப் ஃபார் இட் இஸ் ட்ரூலி சாக்ரெட் அப்படின்றது வந்திருக்கு. ஸோ சிலர் வந்து இப்போ வந்து விட்டு போன உறவுகள் நினச்சிட்டு நீங்கள் வருத்தப்பட்டு இருந்தீங்க. அந்த உறவு வந்து எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு ட்ரூவாக நீங்கள் இருந்திருக்கீங்க, இல்லை அவங்க வந்து உங்களோட இருந்திருக்காங்க, அந்த ரிலேஷன்ஷிப் இருந்திருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வந்து பேசுகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதை வந்து எப்படி நீங்கள் ட்ரஸ்ட் வைங்க, யூனிவர்ஸ் மேலே ட்ரஸ்ட் வைங்க, உங்கள் மேலே உங்களுடைய ரிலேஷன்ஷிப் அந்த லவ் மேலே ட்ரஸ்ட் வைங்க, கண்டிப்பாக வருவாங்க. அந்த ஹானர் அண்ட் ட்ரெஷர் அப்படின்றது வந்து கண்டிப்பாக அவங்க எப்படி உங்களுக்கு வந்து இந்த கஷ்டம் வந்து தோணுதோ அதே மாதிரி தான் அவங்களுக்கும் அந்த ஆப்போசிட் பர்சனுக்கும் வந்து தோணும். அந்த மாதிரி இந்த பர்சனை வந்து இனிமேல் லைஃப்பில் நம்ம வந்து பார்க்க முடியாது, நம்ம வந்து இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டோமே அப்படின்ற ஒரு ஃபீல், அதுக்கு வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் நீங்கள் கொடுக்கலாம். அந்த ரியலைஸ் பண்ணுறதுக்கு அந்த ஸ்பேஸ் அவங்களுக்கு கொடுக்கலாம். பட் அது ரீயூனியன் ஆகுமாம்னா அது ட்ரூவாக இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக அது வந்து ரீயூனியன் ஆகும். அதுதான் இங்கே வந்திருக்கு. ஸோ தேவையில்லாத ஒரீஸ், தேவையில்லாத மனசில் வந்து கஷ்டங்கள் வேண்டாம் அப்படின்ற மாதிரி தான் உங்களுக்கு மெசேஜ் வந்திருக்குங்க. ஓகே, இது வந்து பிரிந்த உறவுகள், ஃபேமிலி மெம்பர்ஸாக இருக்கலாம், உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பில் லவ் சிச்சுவேஷனில் இருக்கலாம், இல்லை ஒர்க் பண்ணுற இடத்துல கூட உங்களுடைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸாக கூட இருக்கலாங்க. ஸோ உங்களை வந்து நல்லா புரிஞ்சவங்க கூட இங்கே இருக்கலாங்க. சம்டைம்ஸ் அவங்களுடைய சிச்சுவேஷன் அந்த மாதிரி நடந்துக்க வச்சுருக்கும், அதே மாதிரி உங்களுடைய சிச்சுவேஷன் அவங்களுக்கும் அது கொடுத்துருக்கும். பட் ஆனால் டீப்பாக உங்கள் மேலே உங்கள் லவ் இருக்குது அப்படின்றத இங்கே காமிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஓகே, ஸோ ஃபோர்த்து உங்களுடைய ஃபோர்த் மெசேஜ் என்ன அப்படின்னா, எமோஷன்ஸ் ஆர் எ நேச்சுரல் அண்ட் நெசசரி பார்ட் ஆஃப் லைஃப் அப்படின்றது வந்திருக்கு. பட் தே கேன் ஆல்சோ டிஸ்டார்ட் யுவர் பர்செப்ஷன் அண்ட் cloud your vision. In order to see things clearly, you must let go and resentment அப்படின்றது வந்திருக்குங்க. இங்கே வந்து லைஃப்பில் எமோஷனும் ஒரு பார்ட் ஆஃப் லைஃப் தான், அது வந்து நெசசரி தான், கண்டிப்பாக வேணும். பட் ஆனால் சில சமயங்களில் நான் சொன்ன இது தான் வந்திருக்கு உங்களுக்கு. சில சமயங்களில் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு சுச்சுவேஷன் நீங்கள் நினச்சிருப்பீங்க, அந்த பர்சன் மூலியமாக ஹெல்ப் கிடைக்கும், இல்லை அந்த பர்சன் மூலியமாக ஒரு ஆறுதலான வார்த்தைகள் கிடைக்கும்னு நினச்சிருப்பீங்க. ஆனால் அப்படியே அவங்க வந்து ஆப்போசிட்டாக நடந்திருப்பாங்க. ஸோ அது வந்து என்னென்னா, அது வந்து உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க ஏன் அந்த சிச்சுவேஷன் அப்படி பண்ணாங்க, அது வந்து ஒரு ட்ரூவாக இருந்திருக்கா, அது வந்து ஒரு எப்படி அந்த சிச்சுவேஷனுக்கு எப்படி மேட்ச் ஆச்சு அப்படின்றத நீங்கள் யோசிக்கணும். ஓகே, ஸோ அந்த என்ன சொல்கிறது, அந்த விசன் எப்படி இருக்கும், இப்போதைக்கு உங்களுடைய விசன் எப்படி இருக்குன்னா, அந்த க்ளவுட் வந்து மாறிக்கும்ல, உங்களுக்கு என்ன நடந்திருக்குன்னு தெரியாது, ஏன் நடந்துச்சுன்னு தெரியாது, ஆனால் தப்பு நடந்திருக்கு, ஏதோ ஒரு விஷயம் வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிருக்கு அப்படின்றது உங்களுக்கு தெரியும். பட் அதை நினச்சி நீங்கள் வந்து வருத்தப்பட்டு இருக்கும்போது அது வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, உங்களால் ஒரு கிளியர்லி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அது என்ன உங்களுக்கு தேவையோ அது உங்களுக்கு கிடைக்காது. ஸோ அது என்ன பண்ணணும்,
யூ மஸ்ட் லெட் கோ ஆஃப் இந்த ரெசிட்மெண்ட். அந்த கஷ்டமான சுச்சுவேஷன்லேருந்து அந்த விலகி கொஞ்சம் வெளியே வரும்போது தான் அதுக்குரிய ஒரு டைம் வரும்ல, அப்போ வந்து கண்டிப்பாக அதோடைய அந்த காலம் பதில் சொல்லணும் அப்படின்றது வந்துடும். ஓகே, ஸோ அப்போ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிடும் அவங்க எப்படிப்பட்டவங்க, எப்படி இருந்தாங்க, இல்லை நீங்கள் வந்து அவங்கக்கிட்ட அந்த அந்த டைமிங் எப்படி நடந்துச்சு அப்படின்ற ஒரு எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிடும். அதுக்கு தான் இந்த மெசேஜ் வந்துருக்கு. ஸோ அதை நினச்சி வருத்தப்பட்டுட்டு இருக்காதீங்க அப்படின்ற மாதிரி இந்த கார்டு வந்திருக்குங்க. ஸோ உங்களுக்கு வந்து இப்படி வந்திருக்கு கார்டு, ஒரு எமோஷ்னலாக ஒரு பாண்டிங்கில் ஒரு ஃபேஸ் பண்ணிட்டுருக்கீங்க அட் ப்ரெசென்ட். உங்களுக்கு வந்து சுச்சுவேஷனே அது மாதிரி தான் உங்களுக்கு வந்து போயிட்டுருக்குங்க. ஓகே, ஸோ ஃபைனலாக ஓகே இந்த கார்டு என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம். பவர் அப்படின்றது வந்திருக்குங்க. யூ இன்ஸ்டிங்க்டிவ்லி நோ வாட் இஸ் ரைட் ஃபார் யூ அண்ட் யூ ஹாவ் த பவர் டு சே நோ ஆர் வாக் அவே அட் எனி டைம் அப்படின்றது வந்திருக்கு. ஸோ இது வந்து உங்களுடைய ஒரு இந்த பாயிண்ட் சூட் ஆகிறவங்க மட்டும் எடுத்துக்கோங்க. என்னென்னா சிலருக்கு வந்து ரெசிஸ்ட் பண்ண முடியாத ஒரு சிச்சுவேஷன் போயிட்டுருக்கலாம். ஸோ சில பேருக்கு வந்து ஒரு அந்த பர்சன் மூலயமா ஒரு டார்ச்சர் கூட இருக்கலாம். அவங்க அந்த பீஸ் கூட இல்லாமல் இருக்கலாம். அந்த பர்சன் வந்து ஒரு கஷ்டம் கொடுத்துட்டு இருக்கலாம். ஸோ அப்போ வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கே பவர், உங்களுடைய பவர் வந்து நீங்கள் காமிக்கிற டைம். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு தெரியும்ல அந்த பர்சன் எப்படிப்பட்டவங்க, எப்படி சுச்சுவேஷன் நீங்கள் இருந்தீங்க, ஸோ அவங்களுடைய கண்ட்ரோலில் இருக்கலாமா, அவங்களுடைய ஒரு இதில் வந்து டிபெண்ட் பண்ணி போகலாமா. ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் உங்களுக்கு இருக்கும்ல, சிலருக்கு இருக்கலாங்க இது. ஓகே, அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய பவர் நீங்கள் காமிக்க வேண்டிய டைம். ஓகே, ஸோ நீங்கள் தான் அது வந்து டிசைட் பண்ணணும். ஸோ அது வந்து நோ அப்படின்னா உங்களால் முடியாது அப்படின்னா கண்டிப்பாக அதுக்குரிய ஒரு பதில் நீங்கள் எடுக்கணும். இல்லை அப்படின்னா வாக் அவே அட் எனி டைம் அப்படின்ற மாதிரி வந்திருக்கு. ஸோ உங்களுக்கு வந்து அங்கே இருக்கவே பிடிக்கல, அந்த பர்சனை மேனேஜ் பண்ணவே முடியல, அந்த சுச்சுவேஷனை வந்து கடந்து வரணும், எனக்கு வந்து டாக்ஸிக்காக இருக்குது, அந்த பர்சன் மூலயமா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், என்னால் முடியலை அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக உங்களுடைய பவர், உங்களுடைய ஒரு இது வந்து காமிச்சு வெளியே வரலாம். ஓகே, ஸோ இந்த கார்டு பார்க்கலாம். க்ளோஸ் யுவர் ஐஸ் அண்ட் டெல் யுவர் செல்ஃப் அண்ட் தட் யூ டிசர்வ் டு ஃபீல் ஜாய்ஃபுல். You can allow joy into your life regardless of the circumstance you currently find yourself in அப்படின்றது வந்திருக்கு. ஆக்சுவலாக உங்களுக்கு வந்திருக்கிறது எல்லாமே நீங்கள் வந்து ஒரு சந்தோஷத்தை எதிர்நோக்கி காத்துட்ருக்கீங்க. ஆனால் நீங்கள் இன்னும் அதை வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிக்கல. அதாவது சந்தோஷம் அப்படின்றது வந்து, ஹாப்பினஸ் அப்படின்றது வந்து அது உங்ககிட்ட தான் இருக்குது. அந்த ப்ளேஃபுல்னஸாக இருக்கட்டும், அந்த ஹீலிங்காக இருக்கட்டும், யாருமே வந்து உங்களை வந்து இது பண்ண போகிறதில்ல. நீங்கள் எவ்வளவு ஒரு உங்கள் மேலே ஒரு அக்கறை வச்சுருக்கீங்களோ அதிலிருந்து தான் ஒரு பாசிட்டிவிட்டி கிடைக்குங்க. இப்போ இது வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து அந்த டிசர்வ் இருக்குது, நீங்கள் நினைக்கிற விஷயம், அந்த சந்தோஷங்கள் இருக்குது. ஆனால் அதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா, அலோ ஜாய் இன்டு யுவர் லைஃப் அப்படின்றது ரிகார்ட்லெஸ் ஆஃப் சர்க்கம்ஸ்டன்ஸ். நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷனில் இருந்தாலும் அந்த ஒரு ஃபீல் இருக்குல்ல, அந்த ஹாப்பினஸ் இருக்குல்ல, அந்த பாசிட்டிவிட்டி இருக்குல்ல, அது நீங்கள் கொண்டு வரணும். அது எப்படி கொண்டு வரலாம் அப்படின்னா, ஒரு சில ரொட்டீன்ஸ் நீங்கள் வச்சுக்கணுங்க, சில டைவர்ஷன் அப்படின்றது உங்களுக்கு வச்சுக்கணும், சில எமோஷ்னல்லேருந்து வெளியே வரணும் அப்படின்னா இங்கே வந்து இமேஜின் பண்ண சொல்லியிருக்காங்க. உங்களை நீங்கள் வந்து அந்த லைட் வந்து இமேஜின் பண்ணுங்கள், கொஞ்சம் மெடிடேஷன் பண்ணுங்கள், அதை ஹீல் பண்ணிக்கோங்க. அது முடியலையா, இல்லைன்னா ஒரு ஈவினிங் ஏதாவது ஒரு வாக்கிங், பார்க் அந்த மாதிரி போகலாம். இல்லை உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் ரொட்டீன், இந்த குக்கிங் பண்ணலாம். இல்லை வந்து உங்களுக்கு ஏதாவது வந்து ஒரு ஆர்ட்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் அந்த மாதிரி ஒரு ஈடுபாடு இருந்துச்சு அப்படின்னா பண்ணலாம். இல்லை வந்து என்னென்னா வந்து சிம்பிளாக ஒன்றும் வேணாங்க, சின்ன மந்திரம் ஏதாவது வந்து மனசில் வந்து நீங்கள் ரொட்டீனாக பண்ணுறது, இல்லை காலம்பரம் எழுந்திரிச்சு ஒரு பூஜை பண்ணுறது, அந்த மாதிரி ஏதாவது ஒரு கோயிலுக்கு போகிறது, வீக்லி ஒன்ஸ் கோயிலுக்கு போகிறது, சம் ரிலாக்ஸ் நீங்கள் வந்து பண்ணிக்க தான் ஸோ உங்களை நீங்கள் வந்து ஒரு எனர்ஜி வைஸ் வந்து ஒரு காம் பண்ண முடியும். அதே மாதிரி ஒரு ரெஃப்ரெஷ் ஆக முடியும். சம் ஹாப்பினஸ் உங்களுக்குள்ளே கொண்டு வர முடியும். ஏன்னா இந்த பாயிண்ட்லாம் வந்து ஒரு டீப்பாக இருக்குது. ஏன்னா வந்து இதில் வந்து ஒரு என்ன சொல்கிறது,
சில ஒரு சிச்சுவேஷனில் ஒரு என்ன பண்ணுறது, என்ன யார் வழிகாட்டுவாங்க, எப்படி போகிறது அப்படின்ற ஒரு சிச்சுவேஷனில் தான் இங்கே இருக்கிறீங்க. ஸோ அதனால தான் இந்த கார்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு வருது. சில விஷயங்கள் நீங்கள் வந்து ரொம்ப ஹெக்டிக் சிச்சுவேஷன் இருக்கலாம், சிலருக்கு ஹெவி ஒர்க் இருக்கலாம், ஒரு மணி வயசில் வந்து இதாக இருக்கலாம், இல்லை வந்து உங்கள் மேலே அதிகாரி அவங்க இருக்கலாம், அவங்க மூலயமா ஏதாவது ஒரு டார்ச்சர் அந்த மாதிரிலாம் இருக்கலாம். மேபி எனிதிங் உங்களுடைய இல்லைனா ஃபேமிலி மெம்பர்ஸ்குள்ளேயே ஒரு பிரிவினை, அவங்களுக்குள்ள ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அந்த மாதிரியெல்லாம் இருக்கலாம். பட் ஆனால் உங்களை வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து கொஞ்சம் ஃப்ரீ ஆகிக்கோங்க. மனசை வந்து ஒரு தேவையில்லாத ஒரு விஷயங்களை இது பண்ணிவிட்டு நீங்கள் உங்களை வந்து கான்சன்ட்ரேட் பண்ணாமல் இருக்கிறீங்க. ஸோ எப்படி இருக்கணுமோ அப்படின்றதான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் கார்டு என்ன அப்படின்னா, வெயிட். டோன்ட் ரஷ் இன்டு இட், அலோ நேச்சர் டு டேக் இட்ஸ் கோர்ஸ் அப்படின்றது வந்திருக்குங்க. ஸோ இங்கே வந்து என்ன வந்திருக்கு, ஒரு டீப்பான மெசேஜ் வந்திருக்கு உங்களுக்கு. என்னென்னா, நீங்கள் இப்போ நீங்கள் அந்த வழிகளை அனுபவிச்சுட்டு இருக்கீங்க. ஏதோ ஒரு சிச்சுவேஷனில் ஒரு டாக்ஸிக் இல்லைனா கார்மிக் சிச்சுவேஷனில் இருக்கீங்க, போயிட்டுருக்கு அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன அந்த வழி வந்து தெரியுது. பட் ஆனால் உங்களுக்கு ஆப்போசிட் இருக்கிற பர்சன் வந்து அந்த ஹாப்பியாக இருக்காங்க, அவங்க நல்லா தான் இருக்காங்க, நான் தான் கஷ்டப்பட்டுட்ருக்கேன் அப்படின்ற ஒரு ஃபீல் உங்களுக்கு போயிட்டுருக்கலாம். ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து ப்ரேயர் பண்ணுறது கூட ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல், என்ன பண்ணிட்டு ஒரு நம்பிக்கை அப்படின்றது ஹோப் இல்லாமல் நீங்கள் இருக்கலாம். மேபி நான் நினைக்கிற டயத்தில் அது நடக்கலை அப்படின்ற மாதிரி. பட் என்ன சொல்கிறாங்க இங்கே, டோன்ட் ரஷ் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. உங்களுக்கு வந்து நேச்சர் வந்து அந்த டைம் உங்களுக்கு வந்து இப்போ தான் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிருக்கு. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அந்த ஒரு கஷ்டம் போயிட்டுருக்குன்னா கண்டிப்பாக அதுக்குரிய அவங்க கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதுக்குரிய ரிட்டன் வந்து இப்போ இல்லைனாலும் எப்போயாவது அவங்க அந்த இது அனுபவிப்பாங்க. அது வந்து இருக்குது, அது ஆகும். ஸோ அது வரைக்கும் நீங்கள் வந்து வெயிட் பண்ணுறதோ இல்லை உங்களை கான்சன்ட்ரேட் பண்ணாமல் இருக்கிறதோ அது வந்து விட்டுருங்க. நீங்கள் வந்து நேச்சர்கிட்ட விட்டுருங்க. நீங்கள் எதுக்கு அது வந்து ஒரி பண்ணிக்கிறீங்க? ஸோ அவங்க என்ன சொல்கிறது, இதில் வந்து சிச்சுவேஷன் கூட இருக்கலாம். உங்களுக்கு வந்து சப்போஸ் வந்து நீங்கள் நினைக்கிற வேலையாக இருக்கலாம், இல்லை நினைக்கிற ஏதோ ஒரு விஷயங்க நீங்கள் வந்து நினைக்கிறீங்க, அது வந்து நடக்கலை அப்படின்னு நினைக்கிறீங்க, எக்ஸ்பெக்டேஷன் நினைக்கிறீங்க அப்படின்னா அது வந்து நல்லதுக்குன்னு நினச்சிக்கோங்களேன். உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு கஷ்டம், இப்போ இருக்கிற கஷ்டத்தை விட அந்த ஒரு கஷ்டம் ஜாஸ்தியாக இருக்கலாம். அது உங்களுக்கு தெரியாதுல்ல. அது வந்து உங்களுக்கு யூனிவர்ஸ் வந்து நல்ல ஒரு வழி தானே பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு நினச்சிக்கோங்களேன். ஆல் இஸ் வெல் அப்படின்னு நினச்சிக்கோங்க. புலிக்கோகை இது நினச்சி சிங்கக்கோகத்தில் போய் மாட்டிக்கிறாதீங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் நினச்சிக்கோங்களேன். ஏன் நடக்க மாட்டேங்குது, ஏன் வந்து இவங்களுக்கு வந்து அவங்க நல்லா தான் இருக்காங்க, அவங்க வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க, அந்த மாதிரிலாம் நீங்கள் நினச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களை வந்து நீங்கள் ஹீல் பண்ணிக்க முடியாது, நீங்கள் ஹாப்பியாக இருக்க முடியாது, உங்களை சார்ந்தவங்களை வந்து நீங்கள் வந்து இது பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி தான் வருது. ஸோ இங்கே வந்து எப்படி இருக்குது மெசேஜஸ் அப்படின்னா, ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஒரு என்ன சொல்கிறது, சிலருக்கு வந்து பாசிட்டிவாகவும் இருக்குது, சிலருக்கு வந்து ஒரு நெகட்டிவாகவும் இருக்குது. ஏன்னா இங்கே வந்து சேக்ரெட் யூனியனும் வந்திருக்கு. ஓகே, ஸோ இங்கே வந்து என்னென்னா இன்னொரு விஷயமும் ஒரு கஷ்டம் அப்படின்றதும் இங்கே தெரியுது. ஸோ 2 விஷயமும் இங்கே இருக்குது. ஸோ உங்களுக்கு பாயிண்ட் எப்படி சூட் ஆகுதோ எடுத்துக்கோங்க. ஏன்னா காமன் மெசேஜ் தான் இது. ஓகே, உங்களுக்கு எப்படி இது வந்து இந்த மெசேஜ், ஏன்னா பவரும் வந்திருக்கு. உங்களுடைய பவர் வந்து காமிக்கணும். உங்களுக்கு வந்து என்ன அவங்க வந்து பண்ணுறாங்களோ கண்டிப்பாக உங்களால் சகிச்சுக்க முடியலன்னா அந்த பவர் வந்து நீங்கள் ரிட்டர்ன் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி தான் இங்கே வந்திருக்கு. ஸோ உங்களுக்கு வந்து என்ன மெசேஜ் இருக்கோ எடுத்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தலாம். when you pass from this world you take nothing with you but your soul and the memories you have shared with those you love அப்படின்றது வந்திருக்கு. ஆக்சுவலாக இந்த பாயிண்ட் கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நம்ம யாருமே வந்து எதுவும் எடுத்து போகிறதில்ல. ஓகே, ஸோ என்ன பண்ண முடியும், நம்மளுடைய லவ்வாக இருக்கட்டும், நம்மளுடைய மற்றவங்க உணர்ந்த அந்த மெமரிஸ் தாங்க. நாம் வந்து எவ்வளோ அவங்கக்கிட்ட வந்து அந்த ஷேர் பண்ணுறோம், அந்த மெமரிஸ், அந்த லவ் அப்படின்றது சோல்ஃபுல்லாக எப்படி நம்ம இருக்கிறோம் அப்படின்றதான் மற்றவங்களால் உணர முடியும். அவங்க உணர்றாங்க அப்படின்றது அது மூலம் தான், அவங்களுடைய கேரக்டர் மூலியமாக அவங்க எப்படி இருந்தாங்க, எப்படி அவங்க நடந்துக்கிட்டாங்க அப்படின்ற மூலியம் தான் நம்ம வந்து அவங்க இது பண்ண முடியும். ஓகே, ஸோ அதுதான் இங்கே சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்து இதில் வந்து மெயினாக உங்களை வந்து ட்ரூ லவ் பண்ணுறவங்க உங்கள் பேரண்ட்ஸாக இருக்கலாம், உங்களுடைய ஒரு வெல் விஷராக இருக்கலாம், யாராவது இருப்பாங்க. கண்டிப்பாக இல்லாமல் யாருமே இருக்க மாட்டாங்க, இருப்பாங்க. ஸோ அவங்கள வந்து நீங்கள்
ஒரு டிஸ்டன்ட்டில் நீங்கள் வச்சுருக்கலாம், அங்கே டிஸ்டன்ஸில் வச்சுருக்கலாம். ஸோ இங்கே என்னென்னா அவங்களுடைய ஒரு இது இருக்குன்னா உங்களை வந்து நினைக்கிறாங்க, உங்களுடைய லவ் அப்படின்றது வந்து கிடைக்கல, இல்லை உங்களுடைய ஒரு ஃபீல் வைஸ் வந்து அவங்களுக்கு வந்து தெரியலை, என்னன்னு தெரியலை, ஏதோ கஷ்டம் இருக்குது அப்படின்றது கூட அவங்க நினச்சிட்டு இருக்கலாம். ஸோ இங்கே வந்து என்னென்னா உங்களை யார் வந்து அன்பை காட்டுறாங்களோ அவங்களுக்கு வந்து கேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு வந்து அந்த ட்ரூ லவ் கொடுங்க. அது வந்து ஈவன் நீங்கள் வந்து உங்களுடைய ஒரு உங்களுக்கு இன்ட்ரெஸ்டான எக்ஸாம்பிள் சொன்னால் ஒரு கார்டனிங் கூட ஒரு அது லவ் தாங்க, ஒரு இன்ட்ரெஸ்ட்டோடு நீங்கள் பண்ணுறீங்க. ஸோ அந்த குக்கிங் கூட ஒருத்தவங்களுக்கு செஞ்சு கொடுக்குறீங்க. ஸோ அதெல்லாம் வந்து ஒரு அந்த லவ் அப்படின்றது வரும்போது தான் அது வந்து இன்ட்ரெஸ்ட்டாக நம்மளால் வந்து பண்ண முடியும். ஸோ அதுதான் இங்கே வந்து சொல்கிறாங்க. ஸோ உங்களுடைய இது வந்து எப்படி இருக்குது, நீங்கள் வந்து மற்றவங்களுக்காக அந்த லைஃப் டைம் என்ன அப்படின்றது வந்து புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக சில விஷயங்கள்லேருந்து நம்மளால் வந்து வர முடியும். ஓகே, ஸோ ஃபைனலாக உங்களுடைய கார்டு என்ன வந்திருக்குன்னா ஒன்லி டைம் வில் டெல் அப்படின்றது வந்திருக்கு. எஸ், நீங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுற விஷயம் கண்டிப்பாக நடக்கும். அதுக்கு தான் நான் முன்னாடியே ஒரு பாயிண்ட் சொன்னேன், காலம் பதில் சொல்லும் அப்படின்னு சொன்னேன். ஸோ அதே தான் இங்கே லாஸ்ட்டில் வந்து ஒன்லி டைம் வில் டெல் அப்படின்றது வந்திருக்கு. ஸோ இப்போ வந்து உங்களை நினச்சிட்டு இந்த மாதிரி இருக்கே, கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், இந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்குது அப்படின்லாம் நினச்சி வருத்தப்படாமல் உங்களுடைய ஒரு ஹீலிங், உங்களுடைய ஒரு சந்தோஷங்கள் எங்கே இருக்கோ அது ப்ரேயராக இருக்கலாம், எப்படி நீங்கள் வந்து உங்களுடைய லைஃப்பை வந்து கொண்டு போகிறீங்களோ அதுக்குரிய ஒரு வழி வந்து பிறக்கும். ஓகே, கண்டிப்பாக நல்லது நடக்கும். ஸோ அதே மாதிரி யாரையும் வந்து யோசிச்சுட்டு இருக்காதீங்க. அவங்கவுங்களுக்கு அந்த ஒரு டைம் வரும்போது கண்டிப்பாக அதுக்குரிய ஒரு வெளிச்சம் அப்படின்றது வந்து தெரிஞ்சிடும். ஓகே, ஸோ தேங்க்யூ. ரீடிங் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.